கும்ப லக்னக்காரர்களுக்கு நன்மையை செய்கின்ற தசாபுக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா முதன்மையாக சுக்கிர தசை, அதனை அடுத்ததாக குரு தசை, அதனை அடுத்ததாக இவங்க புதனுடைய தசை, அதனை அடுத்ததாக செவ்வாயின் தசை. இந்த தசைகள் நன்மையை செய்யும். லக்னாதிபதி தசை நியூட்ரல் தான். என்ன சொல்ல போனால் புதன் தசையை ஒரு பாதி நன்மை ஒரு பாதி தீமை தான் தருவார். இதில் குருவையும் சுக்கிரனையும் செவ்வாயும் நீங்கள் முதன்மையாக எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இதில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வராருன்னு வச்சுங்க. இந்த தசைகள் நடந்தாலே நன்மை, அதில் மாற்றம் இல்லை. எங்கிருந்தாலும் நன்மை. சில நேரங்களில் தீமையை தர்ற அமைப்பில் இருந்தாலும் தீமையை தந்தாலும் நன்மையை தந்து தான் தீமையை தருவாங்க. இதில் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது அந்த காலகட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர வைக்கும். உதாரணத்திற்கு இப்போ செவ்வாய் சொன்னோம், குரு சொன்னோம், சுக்கிரன் சொன்னோம், புதனை சொன்னோம். சுக்கிர தசைன்னு எடுத்துக்கோம். சுக்கிர தசையில் புதன் புக்தி, சுக்கிர தசையில் குரு புக்தி, சுக்கிர தசையில் செவ்வாய் புக்தி அப்படி வருகின்ற பொழுதும் அதே போல் குரு தசைன்னு எடுத்துக்கோம். குரு தசையில் குரு புக்தி, குரு தசையில் சுக்கிர புக்தி, குரு தசையில் செவ்வாய் புக்தி, குரு தசையில் புதன் புக்தி, ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன், இந்த 2 பேரும் சேர்ந்து வருகின்ற பொழுது இந்த 4 பேரில் அந்த காலகட்டம் பீக் பீரியட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். அந்த காலகட்டத்தில் வளர்ச்சி மிக சிறப்பானதாக அமையும். அடுத்த கட்டத்தை நோக்கி வளருவதற்கான எல்லா அமைப்புகளும் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது இந்த தசா புக்திகளில் உண்டு. சரிங்களா? இது குட் பீரியட்ஸ்.